ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மணி பிளான்ட் எப்படி ப்ரொபகேஷன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நல்லா ஹெல்த்தியான வெயின்லேருந்து நல்ல ஹெல்த்தியான லீவ்ஸாக இந்த மாதிரி நாட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து இந்த நான் கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டிங்ஸில் வைக்கிறது நல்லா வளர்ந்து வரும். அதுக்கு நான் எடுத்திருக்க சாயில் மிக்ஸ் வந்து 40% கார்டன் சாயிலும் 30% கோகோபிட்டும் ஒரு 10% மணலும் ஏதாவது ஒரு மென்யூர் ஆட்டு எருவோ இல்லை மாட்டு எருவோ ஏதாச்சும் கொஞ்சோண்டு ஒரு 10%, கொஞ்சோண்டு வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். ஏன்னா வேர் அறுதல்லாம் வராமல் இருக்கும், ஏதோ பூச்சிகளும் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அதனால ஒரே ஒரு ஸ்பூனு வேப்பம் புண்ணாக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இது நான் ஏற்கனவே ப்ரொபகேஷன் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு 3 மாதம் இருக்கும். இது வந்து கொஞ்சம் மண்ணை குறைச்சி அரை தொட்டி மண் இருந்தால் போதும். ஏன்னா அப்போ தான் நமக்கு சீக்கிரத்தில் மண் ட்ரை ஆகிடும், அப்படியே இது சேராக இருக்காமல். இந்த மண் சேராகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வரும். இந்த மெத்தட் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபுல்லாக நினச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் போதும். வேர் பிடிச்சதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் இதுக்கு ஊற்றினா போதும். ரொம்ப வெயில் காலத்தில் மட்டும் வீக்லி ட்வைஸ் ஊற்றுறாப்புல இருக்கும். பாருங்கள், மண் நல்லா நம்ம லைட் வெயிட்டடாக இருக்கும். நம்ம ஹேங்கிங் பாட்டில் போட்டு தொங்க விடுறதுக்கு வசதியாக இருக்கும்.